Hello students, today நாம வந்து 9th standard chapter 3 algebra இயற்கணிதம் அதில் exercise 3.12 இருக்க sums எல்லாம் பார்க்க போகிறோம். Question number 1. Solve by the method of elimination. இப்போ லாஸ்ட்டாக 3.11ல் பார்த்த சம்மு மாதிரியே தான் டிட்டோ, ஆனால் அது எந்த மெத்தட்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட். இது வந்து எலிமினேஷன் மெத்தட். ஸோ எக்ஸாமில் எந்த மெத்தட் கேட்குறாங்களோ நம்ம கண்டிப்பாக அந்த மெத்தடில் தான் நம்ம செய்யணும். எல்லாமே வந்து எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக அவங்க சப்ஸ்டியூஷன் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் எலிமினேஷன் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ராங் ஆயிரும். ஸோ எலிமினேஷன் கேட்டால் எலிமினேஷன் போடுங்க, சப்ஸ்டியூஷன் கேட்டால் சப்ஸ்டியூஷன் போடுங்க. ஸோ இதுவும் ஈஸி தான். சொல்லி கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 3x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் 1 நான் அப்படியே எழுதிட்டேன், 2 அப்படியே எழுதிட்டேன். ஸோ எனக்கு நீ எலிமினேஷன் மெத்தட்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வேல்யூவை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ பாருங்கள், மைனஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஆப்போசிட்டாக இது ரிமூவ் பண்ண முடியுமா? இது ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 5x கிடைக்கும். இதை ஆட் பண்ணால் 10 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ இந்த மல்டிபிகேஷனுக்கு இது போச்சுன்னா டிவிஷன் வாங்கும். 10 டிவைடட் பை 5 அப்போ என்ன வரும்? 2 வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இது எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிறத என்னோட ஈக்குவேஷன் 1லேயோ 2லேயோ எதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் வந்து 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3. ஸோ 2 into 2 minus y equal to 3. 2 into 2 4 minus y equal to 3. So minus y equal to 3 minus 4. So minus 4 na minus 1. So minus y equal to minus 1. Minus minus cancel ஆயிரும். அப்போ y equal to 1 கிடைக்கும். ஸோ நம்ம ஆன்சர் என்ன? x equal to 2, y equal to 1. இதுதான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். x minus y equal to 5. Second equation 3x plus 2y equal to 25. So equation 1, equation 2 நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். இதில் எனக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் இது, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இது. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் y தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே எனக்கு 2 வந்துச்சுன்னா இதே கேன்சல் பண்ணிட முடியுமா? ஸோ ஹோல் ஈக்குவேஷனை நான் 2வால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதுதான் எங்கள் எழுதியிருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஈக்குவேஷன் 1 இந்த ரவுண்ட் பண்ணியிருந்தால் அது ஈக்குவேஷன் அர்த்தம். எதால் மல்டிப்ளை பண்ணுறேன்? 2வால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கிது? 2x மைனஸ் 2y ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்கிது. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் அப்படி எழுதிக்கிறேன். ஸோ சைனும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் இதை கேன்சல் பண்ணுறேன். இதை ஆட் பண்ண 5x கிடைக்கிது, இங்கே ஆட் பண்ண 35 கிடைக்கிது. ஸோ மல்டிபிகேஷனில் இருக்குது, இந்த ஆப்ஷனை டிவிஷனாக மாறும். x ஈக்குவல் டு 35 டிவைடட் பை 5 கேன்சல் பண்ணால் 7. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 7 கிடச்சிச்சு. ஸோ இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5, 7 மைனஸ் எக்ஸோட வேல்யூ 7 தெரியும், மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5. ஸோ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5 மைனஸ் 7 மைனஸ் 2. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், ஒய் ஈக்குவல் டு 2. ஸோ என்னோட ஆன்சர் என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு 7, ஒய் ஈக்குவல் டு 2ங்கிறதா என்னோட ஃபைனல் ஆன்சர். கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். x divided by 10 plus y divided by 5 equal to 14. x divided by 8 plus y divided by 6 equal to 15 கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னோட ஈக்குவேஷன் 1, என்னோட ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 ரெண்டு கிடச்சிருச்சு. ஆனால் எல்லாம் டிவிஷனில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி நான் ஈக்குவேஷனாக நார்மல் ஈக்குவேஷனாக மாற்றணும். ஸோ இங்கே வந்து 10 இருக்கா? ஸோ 10ஆல் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு இது கேன்சல் ஆகி எனக்கு எக்ஸ் மட்டும் கிடைக்குமா? ஸோ அதே தான் பண்ண போகிறேன். ஸோ ஹோல் ஈக்குவேஷனே 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். பண்ண என்ன கிடைக்கும்? 10x ப்ளஸ் டிவைடட் பை 10 ஆல்ரெடி இருக்குது, ப்ளஸ்ஸு 10y டிவைடட் பை 5 இருக்குது, ஈக்குவல் டு 14 இன்ட்டு 10. ஸோ 10 கேன்சல் ஆயிரும், 5 போச்சுன்னா 2வா? ஸோ 2y கிடைக்குமா? எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 14 இன்ட்டு 10 140. இதுதான் என்னோட தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெண்டையும் நான் ரிமூவ் பண்ணேன். ஸோ நீ சொல்யூஷன் எக்ஸ் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். தேர்டு நீ நம்ம இதை வச்சு நம்ம இதையும் கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணி போகிறோம். கன்வெர்ட் பண்ணி ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ண போகிறோம். அந்த ஃபோர்த் ஈக்குவேஷனை தேர்ட் ஈக்குவேஷனே தான் வச்சு நம்ம எக்ஸ் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தேர்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? அது எழுதிட்டேன். அதை வந்து நான் ஹோல் ஈக்குவேஷனை 24ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கிது? 24x டிவைடட் பை 8 ப்ளஸ் 24y டிவைடட் பை 6. ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா 3, இங்கே 4 டைம்ஸு 24 இன்ட்டு 15 316 கிடைக்கிது. ஸோ 3x + 4y = 360. இது என்னோட ஃபோர்த் ஈக்குவேஷன்.
ஸோ இப்போ எனக்கு தேர்ட் ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ நான் எலிமினேட் பண்ணணும். ஸோ எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன வழி? எனக்கு இங்கே 4y இருக்குது, அதே வந்து தேர்ட் ஈக்குவேஷனில் இங்கே 2y இருக்குது, தேர்ட் ஈக்குவேஷனில் 2y இருக்குது. ஸோ 4yயை வந்து 4yயை இதையும் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ அதுக்காக தேர்ட் ஈக்குவேஷனை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 2x + 4y = 280 கிடைக்குது. ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து -2 சேமாக இருக்குது. ஸோ மைனஸ் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே மைனஸு மைனஸு மைனஸு, ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 - 3x - 1x = 280 - 360 - 80. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகுது. ஸோ x = 18 கிடைக்குது. ஸோ x வேல்யூ கிடச்சிச்சா? இந்த வேல்யூவை என்னோட தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x + 2y = 140ங்கிறது தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ x வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 80 + 2y = 140. 2y = 140 - 80 60. y = 60 / 2 30. y = 13 கிடச்சிச்சு. ஸோ ஆன்சர் என்ன? x = 80, y = 30. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சம் 3 × 2x + y = 7xy. 3 × x + 3y = 11xyன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இதை அப்படியே எழுதுகிறேன். ஸோ 3 உள்ள கொண்டே மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 6x + 3y = 7xyன்னு கிடைக்கும். இது என்னோட ஈக்குவேஷன் 1ன்னு நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் அவங்க கொடுத்துருந்தது என்ன? 3x + 3y = 11xy. ஸோ இந்த 3 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் 3x + 3 × 3 9y = 11xy. இது என்னோட ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 1 6x + 3y = 7xy. 2வை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6x + 18y = 22xy. ஸோ மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணால் எக்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும். ரிமைனிங்கு 3y - 18 - 15y = 7 - 22xy -15xyன்னு கிடைக்கும். ஸோ -15y -15y y எல்லாம் ஒரு சைடு வச்சு எக்ஸ் இந்த பக்கம் வச்சிட்டோன்னா இது கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? 1. ஸோ x = 1. x = 1ங்கிறது இதோட ஆன்சர். இந்த வேல்யூவை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 1 என்ன? 6x + 3y = 7xy. ஸோ 6 × 1 + 3y × 7, எக்ஸுக்கு பதிலாக 1y. ஸோ 6 + 3y = 7yன்னு வருமா? ஸோ 6 இந்த ப்ளஸ் 3y வந்து இந்த பக்கம் வச்சுன்னா -3y வாயா? 7y - 3y. 7y னா 4y. ஸோ 6 டிவைட் மல்டிபிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் வச்சுன்னா டிவிஷன் ஆகும். ஸோ 6 / 4னா 3/2. ஸோ y வேல்யூ என்ன? 3/2. ஸோ x = 1, y = 3/2ங்கிறதா என்னோட ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 4 / x + 5y = 7, 3 / x + 4y = 5. இப்போது இங்கே x இருக்குது, இங்கே x இருக்குது. ஸோ புட் 1/x = 9ங்கிறத வந்து நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் எல்லா பக்கம். அப்போ தான் வந்து எனக்கு ஒய்யை வந்து நான் கேன்சல் பண்ணி இந்த பேஸ் வேல்யூ வந்து நான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் போடுறேன். ஸோ 4 × 1/x + 5y = 7. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 4a 1/xக்கு பதிலாக ஏன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 4a + 5y = 7ன்னு கிடைக்குமா? இதை நான் ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கிறேன் உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக. அப்போ 1/xக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளஸ் a, ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் 5y = 7. இது எனக்கு ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே நான் பிரிக்கிறேன். பிரித்தா என்ன கிடைக்கும்? 3 × 1/xன்னு வருமா? அந்த 1/xக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ப்ளஸ் 4y = 5. இது என்னோட ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 1 வந்து 3ஆலையும் 2 வந்து 4ஆலையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் தான் நான் எலிமினேட் பண்ண முடியும். ஸோ 12a + 15y = 21 கிடைக்கும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது. அதே செகண்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12a + 16y = 20ன்னு கிடைக்கும். ஸோ சைனை சேஞ்ச் பண்ணுறேன் கேன்சல் பண்ணுறக்காக. ஸோ சேஞ்ச் பண்ணால் இப்போ என்னால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ கேன்சல் பண்ணுறேன். ஸோ 15y - 16y. ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 1y கிடைக்குது. ஸோ 21 - 20 1, y = 1 / -1. ஸோ என்ன வரும்?
கேன்சல் பண்ணால் கேன்சல் ஆகி -1 தான் கிடைக்கும். ஸோ -1 y ஈக்குவல் டு -1 y ஈக்குவல் டு -1ங்கிறது என்னோட ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கும் ஈக்குவேஷன் 1 என்ன 4a + 5 1 - 1 = 7. 4a × 5 -5 5 × -1 5. ஸோ மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -5 = 7. ஸோ இந்த பக்கம் வச்சுன்னா 4a = 7 + 5 4a = 12. a மல்டிபிகேஷன் இந்த பக்கம் டிவிஷனாக மாறும். a = 12/4 கேன்சல் பண்ணால் a = 3ன்னு கிடைக்குது. ஸோ என்னோட ஏங்கிறது என்ன 1/x-ஆ. ஸோ எகெயின் இதை கன்வெர்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ஸோ 1/x = a னா 1/a = x. ஸோ x = 1/3ன்னு கிடச்சிருச்சு. ஸோ என்னோட x வேல்யூ என்ன 1/3, y வேல்யூ என்ன -1. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு கன்வெர்ட் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் தான் ஸ்டார்டிங்கில் நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஸோ எக்ஸோட வேல்யூ 1/3, y = -1. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 13x + 11y = 70. 11x + 13y = 74. ஸோ 13x + 11y = 70ங்கிறது ஈக்குவேஷன் 1. 11x + 13y = 74ங்கிறது என்னோட ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 1 வந்து 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது 143x 121y 770 கிடைக்கிது. ஈக்குவேஷன் 2 வந்து 13ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 143x 169y 962 கிடைக்கிது. ஸோ சைனை சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணி இதை கேன்சல் பண்ணுறேன். ஸோ இதை மைனஸ் பண்ண என்ன கிடைக்குது -48y கிடைக்குது. இதை ரெண்டே மைனஸ் பண்ணால் -192 கிடைக்குது. ஸோ மல்டிபிகேஷன் இருக்குது. இந்த பக்கம் வந்து டிவிஷனாக மாறும். ஸோ y = 192/48 கேன்சல் பண்ணால் 4 வரும். ஸோ y = 4ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ y = 4ங்கிறத நான் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் 13x + 11 × 4 = 70. ஸோ 4 = 44. 13x + 44 = 70. 13x 70 - 44. 13x = 26. x = 26/13. இதை கேன்சல் பண்ணால் 2. x = 2. ஸோ x = 2, y = 4ன்னு கிடைக்குது. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2 ரீட் பண்ணுறேன். A மற்றும் B ஆகியோரது மாத வருமானங்களின் விகிதம் 3:4 ஆகவும் அவர்களுடைய செலவுகளின் விகிதம் 5:7 ஆகவும் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் மாதம் 5000 சேமிக்கிறார்கள் எனில் அவர்களுடைய மாத வருமானத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். த மந்த்லி இன்கம் ஆஃப் A and B are in the ratio 3:4 and their monthly expenditure are in the ratio 5:7. If each saves rupees 5,000 per month, find the monthly income of each ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். let monthly income of A and B as 3x and 4x because ratio என்ன 3:4. ஸோ 3x 4xன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்னு எடுத்துக்கிறோம் 5:7 ரேஷியோ. ஸோ 5y and 7yன்னு எடுத்துக்கிறோம். ஸோ சேவிங்ஸ் வந்து என்ன ₹5,000 ஈச். A and B ரெண்டு பேரும் இண்டிவிஜுவலாக ₹5,000 வந்து மந்த்லி சேவ் பண்ணுறாங்க. ஸோ சேவிங்ஸ் என்ன இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு சேவிங்ஸா. ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ 3x ப்ளஸ்ஸு 3x மைனஸு 5y. இந்த 5y ஈக்குவல் டு 5,000 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 1. 4x மைனஸ் 7y ஈக்குவல் டு 5,000. இது என்னோட ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போ எலிமினேட் பண்ணணுமா. ஸோ எலிமினேட் பண்ணணும்னா ஈக்குவேஷன் 4 வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு அதே தான் வரும். ஈக்குவேஷன் 3 வந்து ஈக்குவேஷன் 1 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12x மைனஸ் 20y ஈக்குவல் டு 20,000 கிடச்சிருக்கு. அதே வந்து ஈக்குவேஷன் 2 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12x 21y அண்ட் 15,000 வரும். ஸோ இதை ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணோன்னா சைன் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சு. 20y ப்ளஸ் 21yனா 1y கிடைக்கும். இதே மைனஸ் பண்ணால் 5,000 வரும். ஸோ y ஈக்குவல் டு 5,000 எனக்கு கிடச்சிச்சு.
ஓகேங்களா. இந்த y வேல்யூ வந்து நான் என்னத்தில் ஈக்குவேஷன் 1ல் வந்து நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். So put y value in equation 1. Equation 1 என்ன 3x minus 5y equal to 5000. 3x equal to 5000 into 5000 na 25000 5000 so 25000 எது போச்சுனா plus 25000 ஆகுமா 5000 plus 25000 30. So 3x equal to 30000. X equal to multiplication இது division 30000 divided by 3 இதை கேன்சல் பண்ண என்ன வரும் 10000 வரும். X equal to 10000. So monthly income of A வந்து 3x அப்படிங்கும்போது கொஸ்டினில் அதுதானே கொடுத்துருக்காங்க. மந்த்லி இன்கம் வந்து 3 ரேஷியோ 3 and 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 into x அப்போ 30000. மந்த்லி இன்கம் ஆஃப் B வந்து 4 into x 40000. ஸோ மந்த்லி இன்கம் ஏவோட மந்த்லி இன்கம் வந்து 30000, பியோடது வந்து 40000. இதுதான் நமக்குரிய ஆன்சர். இந்த சேலரி வாங்கினாதான் அவங்க எக்ஸ்பென்சஸ்லாம் போக அவங்க வந்து சேவிங்ஸ் வந்து 5000 பண்ண முடியும். ஸோ 30000 40000ங்கிறது இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3 ரீட் பண்ணுறேன். 5 years ago a man was 7 times as old as his son. While 5 years hence the man will be 4 times as old as his son. Find their present age அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினை தப்பில்லை ரிப்பீட் பண்ணுறேன். 5 வருடங்களுக்கு முன்பு ஒருவருடைய வயதானது அவருடைய மகனின் வயதை போல 7 மடங்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட வயசு வந்து மகனோட வயசை போல் 7 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7 டைம்ஸு. நெக்ஸ்ட்டு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 5 வருடங்கள் கழித்து. ஸோ 5 வருஷம் கழிச்சு, இப்போ கரண்ட்லேருந்து 5 வருஷம் கழித்து அவரோட வயது வந்து மகனுடைய வயதை போல் 4 மடங்காக இருக்கும் எனில் அவர்களுடைய தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தற்போதைய கரண்ட் ஏஜ் என்னன்னு சொல்லி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயசு இருக்குது, அது வந்து 7 மடங்கு, மகனோட வயசு விட 7 மடங்கு. அதே 5 வருஷம் கழித்து 4 மடங்கு அப்படின்னா கரண்ட் ஏஜ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் பார்த்தலாமா. லெட் த மேன் ப்ரெசன்ட் ஏஜ் வந்து எக்ஸ். 5 years ago his age was x minus 5. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடிங்கும்போது மைனஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக கரண்ட் வயசுலேருந்து மைனஸ் பண்ணால் தானே நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு சொல்லணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 5. லெட் த சன் ஏஜ் வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறோம். 5 years ago his age is y minus 5. ஓகேங்களா. மேனோட ஏஜ் வந்து 7 டைம்ஸ் வந்து சன்னோட ஏஜ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேனோட ஏஜ் என்ன எக்ஸ் மைனஸ் 5, சன்னோட வந்து ஒய் மைனஸ் 5. 7 டைம்ஸ்னால் 7. ஸோ 7y மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் 35 கிடைக்குமா. ஸோ எக்ஸ்ஒய் வேல்யூ ஒரு பக்கம், ஹோல் நம்பர்ஸ் ஒரு பக்கம் கொண்டு போனோம்னா எக்ஸ் மைனஸ் 7y மைனஸ் 13 வரும். இது என்னோட ஈக்குவேஷன் 1ன்னு நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஹிட் என்ன 5 வருஷத்துக்கு 5 வருஷம் ஆஃப்டர் 5 years. மேனோட ஏஜ் என்ன 5 வருஷம், இப்போ கரெக்டாக இப்போ 5 இருக்குன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம்னா கண்டிப்பாக ஆட் ஆகி தான் இருக்கும். 5 வயசு ஆட் ஆகி தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5. சன்னோட ஏஜ் வந்து ஒய் ப்ளஸ் 5ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 4 மடங்கு, சன்னோட ஏஜை விட 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 சன் ஏஜ். ஸோ 4 into ஒய் ப்ளஸ் 5. ஸோ அதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 4y ப்ளஸ் 20 எக்ஸ் ப்ளஸ் 5. ஸோ எக்ஸ் மைனஸ் 4y ஈக்குவல் டு 20 மைனஸ் 5ன்னு கிடையாது. 20 மைனஸ் 5னா 15. எக்ஸ் மைனஸ் 4y ஈக்குவல் டு 15. இது என்னோட ஈக்குவேஷன் 2. ஸோ 1 கிடச்சிச்சு, 2 கிடச்சிருச்சு. ஸோ ரெண்டே வச்சு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிடலாமா. என்னோட ஈக்குவேஷன் 1 இது, 2 இது. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணாலே நம்ம கேன்சல் பண்ணிடலாம், எதுவும் மல்டிப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ சைனை சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணி எக்ஸ் வேல்யூஸை கேன்சல் பண்ணுறேன். ஸோ மைனஸ் 7y ப்ளஸ் 4y ரெண்டே இது பண்ணால் சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் 3y கிடைக்கிது. இதே மைனஸ் பண்ணால் மைனஸ் 45 கிடைக்கிது. y ஈக்குவல் டு மைனஸ் 45 மல்டிபிகேஷனுக்கு இந்த பக்கம் வச்சுன்னா டிவிஷனாக மாறும், மைனஸ் 3ன்னு கிடைக்கும். ஸோ இது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுது. 345 கேன்சல் பண்ணால் 15. ஸோ y ஈக்குவல் டு 15. ஸோ y ஈக்குவல் டு 15ங்கிறது ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 7y ஈக்குவல் டு மைனஸ் 30. ஸோ எக்ஸ் மைனஸ் 7 into 15 ஈக்குவல் டு மைனஸ் 30. ஸோ இதே மல்டிப்ளை பண்ணால் 105. ஸோ மைனஸில் இருக்கிறது இந்த பக்கம் வந்து கொண்டு போனால் ப்ளஸ்ஸு 105. மைனஸ் 30 ப்ளஸ் 105 என்ன வரும் 75 மைனஸ் பண்ண எக்ஸ் ஈக்குவல் டு 75ங்கிறதா நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் வந்து 75 years, த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் சன் வந்து
15 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இப்போ எக்ஸசைஸ் 3.12 இருக்க சம்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 1 அதுக்குரிய சொல்யூஷன். செகண்ட் ஒன் ஃபஸ்ட்டில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் அதுக்குரிய சொல்யூஷன். இது சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. த ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் இது, அதோட ஃபைனல் ஆன்சர் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுக்கான சொல்யூஷன். அதோட ஃபைனல் ஆன்சர் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுக்குரிய சொல்யூஷன். ஃபைனல் ஆன்சர் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதுக்குரிய சொல்யூஷன் இது. ஃபைனல் ஆன்சர் இது தான். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. ஸோ அதோட ஃபைனல் ஆன்சர் இது தான். நெக்ஸ்ட் தேர்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.